கோகினூர் வைரம் சபிக்கப்பட்டதா? பல்லாயிரக்கணக்கான உயிர்களை குடித்ததா? இதன் வரலாற்று பின்னணி என்ன பார்ப்போம். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் பல பேருக்கு இந்த ராசிகள் போடுற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்துக்காக போடுவாங்க, இன்னொன்று ஜோதிடக்காரர்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதனால இது போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ராசி கற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 வகையான ராசி கற்கள் இருக்குது. நவரத்தினங்கள் சொல்லுவாங்க. வைரம், வைடூரியம், கோமேதகம், முத்து, பவளம், புஷ்பராகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 கற்கள் இருக்கும். அதில் நீலம், மாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இத்தனை நவரத்ன கற்கள் போகிறதா இருந்தாலும் அதில் வைரம் போடும்போது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா வைரம் பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாது. குறைகள் சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிறு புள்ளி இருக்கிறதோ இல்லைனாக்கா அதில் கோடுகள் இருப்பதோ இதெல்லாம் குறைகள் என்று கருதப்படும். ஸோ இந்த வைரத்தில் இந்த மாதிரி குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நாம் எதற்காக அதை உபயோகிக்கிறோமோ அதற்கு எதிர்வினை ஆற்றும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் வைரத்தை பயன்படுத்தும் பொழுது மட்டும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவில் அன்றைய கோல்கொண்டா பகுதியில் கிடைத்த ஒரு வைரம் இந்தியாவில் பல்வேறு அரசர்கள் கையில் மாறி அதுக்கப்புறமா பெர்ஷியாவுக்கு போயிட்டு அன்றைய பாரசீகம் போயிட்டு அங்கேருந்து ஆப்கான் திரும்ப இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து திருப்பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்க்கு போயிட்டு, அதாவது இங்கிலாந்துக்கு போயிட்டு, இங்கிலாந்துல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க மியூசியத்தில் இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு வைரம் தான் இன்னைக்கு நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த வைரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆமாம், அந்த வைரம் வேற எதுவுமே இல்லை. அது நம்ம இன்னைக்கும் விலை மதிப்பற்ற ஒரு வைரம் அப்படின்னு சொல்லப்பட்டாக்கா அது நம்ம கோகினூர் வைரம் தான். ஸோ இந்த பதிவில் நம்ம கோகினூர் வைரத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். கோகினூர் வைரம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சபிக்கப்பட்ட வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ரத்த சரித்திரம் அதுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை செலக்ட் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கோகினூர் வைரம், இந்த வைரத்தின் வரலாறு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டம், அதாவது 1300க்கு மேலே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அன்றைய ஆந்திரா பகுதியில் வாரங்கல் அப்படிங்கிற ஒரு பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த காகதிய மன்னர்கள் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு வைர சுரங்கமாக கோல்கொண்டா பகுதி விளங்கி இருந்தது. கிபி 1300க்கு பிறகு கோல்கொண்டாவில் உள்ள வைர சுரங்கத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கல்லு தான் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோகினூர் வைரம் சொல்லுவாங்க. இந்த கோகினூர் வைரம் கிடைக்கும் பொழுது அதனுடைய எடை பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 793 கேரட் அப்படின்வாங்க. அதாவது ஒரு கேரட் 200 மில்லிகிராம். அப்போ கணக்கு போட்டுக்கோங்க, 793 இன்ட்டு 0.2 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ இடம் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 158.6 கிராம் அவ்வளோ பெரிய கல் கிடைக்குது. ஆக்சுவலாக வைரத்தை பார்த்தீங்கன்னா அது பட்டை தீட்டும் போது தான் அதனுடைய மதிப்பு கூடும் மற்றும் அதனுடைய கவர்ச்சி மிக அதிகமாகும். பட்டை தீட்டலனாக்கா அது எப்படி இருக்கும்னாக்கா சாதாரண ஒரு கூழாங்கல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஷைனிங் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இப்படி தான் வைரம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் பட்டை தீட்டுவதற்கு முன்பு. இப்போ யார் கையில் இருக்குனாக்கா அந்த வாரங்கல் பகுதி ஆட்சி பண்ணிட்டு இருந்த காகதியர் கைக்கு வருது. அவங்க என்ன பண்றாங்க, 1310க்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலில் உள்ள அவங்களுடைய தெய்வ சிலைகளுக்கு ஆபரணமாக இதை அணிவிச்சு வணங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் கதை போயிட்டு இருக்கும் பொழுது அந்த டைம்ல டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த சுல்தானிய வம்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு 5 வம்சங்கள் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் வருது, அதுக்கப்புறம் கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயாத் வம்சம், லோடி வம்சம் சொல்லிட்டு இது மாதிரி 5 வம்சங்கள் வருது. அதில் பார்த்தீங்கன்னா 2வது வம்சமாக கருதக்கூடிய இந்த கில்ஜி வம்சத்தின் 2வது மன்னர் அலாவுதீன் கில்ஜி அவர் என்ன பண்றாரு, இந்த தென்னகத்து மீது படையெடுத்துட்டு வராரு. தென்னகத்து மீது படையெடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய இந்து மன்னர்கள் கிட்ட போரிட்டு அவர்கள் கோயிலில் உள்ள செல்வங்கள் மற்றும் அவர்களுடைய அரண்மனையில் உள்ள செல்வங்கள் எல்லாம் அபகரிக்கும் நோக்கோடு தென்னகத்தின் மீது படையெடுத்து வருகிறார். ஸோ இப்போ 1300க்கு மேலே 1310க்கு மேலே அவர் என்ன பண்றாரு, தென்னகத்தின் மீது படையெடுத்து வரும்பொழுது ஃபர்ஸ்ட் டைம் வாரங்கல் மீது படையெடுக்கிறாரு. ஆனால் காகதியர்கள் வெற்றிகரமாக இந்த அலாவுதீன் கில்ஜியை துரத்தி அமைச்சிடுறாங்க. இதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக இவர் அலாவுதீன் கில்ஜி என்ன பண்றாரு, தன்னிடம் இருக்கக்கூடிய மிக திறமைசாலியான ஒரு போர்படை தளபதி தான் இந்த மாலிக் கஃபூர் அப்படிங்கிறவர். ஸோ அவரை திருப்பி அவர் தலைமையில ஒரு பெரிய படையை அவர் கூட அனுப்புறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாலிக் கஃபூருடைய தலைமையின் கீழ் ஒரு மிகப்பெரிய சைன்யம் யார்கிட்ட சண்டைக்கு வருது, வாரங்கல் அரசர்கள் கிட்ட, காகதியர்கள் அரசர்கிட்ட சண்டைக்கு வராங்க. இந்த சண்டையில பாத்தீங்கன்னாக்க காகதியர்கள் தோற்று விடுகிறார்கள். தோற்று விட்ட பிறகு
எப்பயும் நடக்கிறது போலதான் இந்த பாத்தீங்கன்னா இந்த மாலிக் கஃபூரும் அவனுடைய படை வீரர்கள் பாத்தீங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள் மற்றும் மக்களை கொலை செய்கிறார்கள். எல்லாமே முடியுது. எல்லாம் முடிஞ்சிட்டு அங்க அபகரித்த அனைத்து செல்வங்களையும் அவர்கள் என்ன பண்ணாங்க, எடுத்துக்கிட்டு டெல்லிக்கு போறாங்க. சோ டெல்லிக்கு போயிட்டு தன்னுடைய மன்னரிடம் அனைத்து செல்வங்களையும் ஒப்படைக்கிறார். யாரு? இந்த மாலிக் கஃபூர். சோ இப்ப என்ன ஆயிடுச்சு, இப்போ வாரங்களில் கிடைத்த இந்த கோல்கொண்டாவில் கிடைத்த இந்த வைரக்கல் வந்து இப்ப எங்க போயிட்டு இருக்கு, அலாவுதீன் கில்ஜி கைவசம் போகிறது. சரி, அலாவுதீன் கில்ஜிக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி நிறைய மன்னர்கள் வராங்க. அதுக்கப்புறம் நிறைய வம்சங்கள் மாறுகிறது. கில்ஜி வம்சத்துக்கு அடுத்து துக்ளக் வம்சம் வருது, அதுக்கப்புறம் சையத் வம்சம் வருது, அப்புறம் லோடி வம்சம்னு ஒன்று வருது. ஸோ இந்த லோடி வம்சம் வரும்போது தான் அதில் இரண்டாவது மன்னர் இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர், இப்ராஹிம் லோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது, டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இப்ராஹிம் லோடிக்கு கீழே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த சிற்றரசர்கள் மற்றும் பிரபுக்கள் இவர்கள் வந்து இந்த இப்ராஹிம் லோடிக்கு எதிராக சதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து படைபலம் தேவை. அப்ப என்ன பண்ணலாம் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, அன்றைய ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய காபூலை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பாபருக்கு ஒரு தகவல் அனுப்புறாங்க. நீங்க உங்களுடைய சைனியத்தை திரட்டி கொண்டு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம், இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சலாம், உங்களுக்கு என்ன செல்வம் வேணுமோ அதை நீங்க எடுத்துக்கோங்க, ஆட்சி எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாபரும் இந்தியாவுக்குள்ள வரார். ஸோ அது வரைக்குமே அவருக்கு வந்து இந்தியாவை பற்றி எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. பாபர் வராரு, இந்தியாவுக்குள்ள வராரு. எப்போ? 1526. அதுதான் முதல் பானிபட் யுத்தம் அப்படின்னு சொல்றோம். இன்றைய ஹரியானாவில் இருக்கக்கூடிய பானிபட் அங்கிற ஒரு இடத்துல வந்து பாபரும் அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய சில இந்திய குறுநில மன்னர்களும் சேர்ந்துக்கிட்டு யார்கிட்ட சண்டைக்கு போறாங்கன்னா இப்ராஹிம் லோடி கிட்ட சண்டைக்கு போறாங்க. இதுல வந்து இப்ராஹிம் லோடி தோற்கடிக்கப்படுகிறார் மற்றும் போர்க்களத்தில் அவர் கொல்லப்படுகிறார். சோ இதுல இப்ராஹிம் லோடி உயிரிழந்த பிறகு இப்போ டெல்லி அரசாங்கம் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவர் பாபர் என்ன பண்றாரு, உதவி செய்வதற்கு வந்தவர். பிறகு அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு டெல்லியில் தன்னுடைய நிலையான ஆட்சியை அமைக்கிறார். சோ அவர் தான் முதல் முகலாய மன்னர். முகலாய ஆட்சிக்கு வித்திட்டவர் இவர் தான், பாபர் தான். எங்கேயோ காபூல்ல இருந்து இங்க வந்து கடைசியில இந்தியாவில் முகலாய ஆட்சியை அமைக்கிறார். பாபர் வந்து இப்ராஹிம் லோடி கிட்ட இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து செல்வங்களையும் பார்க்கும் பொழுது அப்போ கோகினூர் வைரத்தை தன்னுடைய உள்ளங்கையில பார்த்துட்டு, இந்த ஒரு கல் எனக்கு போதும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய பசியையும் ஒரு நாள் பசியை என்னால் போக்கிவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த மதிப்பு அவர் மதிப்பிடுறாரு. அதுவும் இல்லாம அவர் என்ன சொல்றாருனாக்கா, பாபரின் வைரம், டைமண்ட் ஆஃப் பாபர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரத்துக்கு ஒரு சிறப்பு பெயரும் வைக்கிறார். இது எல்லாத்தையுமே அவர் தன்னுடைய சுயசரிதையான பாபர் நாமாவில் எழுதி வைக்கிறார். சோ இப்போ பாபர் கைக்கு வந்தாச்சு. பாபருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய வாரிசுகளான ஹுமாயூன் கைக்கு போகுது. அதுக்கப்புறமா அக்பர் கைக்கு வருது. அக்பர் கிட்ட இருந்து ஜஹாங்கீர் கிட்ட வருது. ஜஹாங்கீர் கிட்ட இருந்து ஷாஜகான் கிட்ட வருது. சோ ஷாஜகான் பத்தி சொல்லணும்னா நம்ம நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். அவர் வந்து ஒரு கலை மீது அதிகமான காதல் மற்றும் பற்று கொண்டவர். சோ அவருடைய காலத்துல இந்த தாஜ்மஹால் கட்டப்பட்டது. சோ அவரு இந்த கோகினூர் வைரத்தை வச்சு என்ன பண்றாரு, மயிலாசனம் செய்யறாரு. சோ மயிலாசனத்துல இந்த கோகினூர் வைரத்தை அதுல பதிச்சுட்டு அதுல உட்காந்து அவர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா அவுரங்கசீப் வந்து அந்த இடத்துக்கு வர்றாரு. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தந்தையான ஷாஜகானை சிறையில் தள்ளிவிட்டு இவர் வந்து ஆட்சி கட்டிலில் ஏறுகிறார். யாரு? அவுரங்கசீப் வந்து ஆட்சி கட்டில ஏறுகிறார். அவர் ஏறின பிறகு என்ன பண்றாரு, அப்பதான் முதலாக பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ட்ரெவேனியர் அப்படிங்கிற ஒரு பயணி வந்து அவுரங்கசீப்புடைய கோர்ட்டுக்கு வர்றாரு. அப்பதான் முதலாக வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா இது வந்து ஹிஸ்டரியில எழுத. அப்போ என்ன பண்ணாரு, அதனுடைய வடிவமைப்பும் மற்றும் அதனுடைய பளபளப்பும் கம்மியாக இருக்கிறதா நினைச்சிட்டு இவர் அவுரங்கசீப் என்ன பண்றாரு, அப்பொழுது வென்னீஸ் நாட்டை சேர்ந்த இந்த கற்களின் மீது எழுத்துக்களை பொறிப்பவராகிய ஹரன்ஷியோ போர்கியோ அப்படிங்கிற ஒரு வென்னீஸ் நாட்டு கற்களின் மீது பெயர்களை எழுதக்கூடியவர். சோ கற்களின் மீது, இந்த நவரத்ன கற்களின் மீது நிபுணத்துவம் பெற்றவர். சோ அவர்கிட்ட வந்து இதை ஒப்படைக்கிறார். அவரிடம் ஒப்படைத்து இதை நன்று பட்டை தீட்டி தருமாறு அவுரங்கசீப் வந்து அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, அதை பட்டை தீட்டுறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 793 கேரட் இருந்த வைரத்தை கடைசியில வெறும் 186 கேரட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 37.2 கிராம் எடைக்கு குறைச்சிறாரு. எவ்வளவு இருந்தது, 58.6 கிராம் இருந்ததை இப்ப எவ்வளவு குறைச்சிக்கிறாருனாக்க வெறும் 37.2 கிராம் குறைச்சு விட்டுறாரு. இதை பார்த்து விட்டு வெறுத்து போன அவுரங்கசீப் என்ன பண்றாரு, பர்ஜியோவிடம் இருந்த அனைத்து சொத்துக்களும் பறிமுதல் செய்து கொண்டு மேலும் அவருக்கு எந்த ஒரு சன்மானமும் தராமல் நிறுத்தி வைக்கிறார். சோ இப்போ அவுரங்கசீப் கையில இருக்கு. அவுரங்கசீப் கையில இருந்துட்டு அதுக்கப்புறம் அவுரங்கசீப்க்கு அடுத்த முகலாய மன்னர்கள் கிட்ட போகுது. ஆனா இதுல ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, முகலாய அரசர்களில் கடைசியான பலம் வாய்ந்த அரசர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது அவுரங்கசீப் தான். சோ அவுரங்கசீப்புக்கு பிறகு வந்த முகலாய மன்னர்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலம் குறைந்தவர்களாக தான் இருக்கிறார்கள்.
வீரர்கள். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது 1739 பெர்ஷியால இருந்து ஒரு மன்னர் வராரு இந்தியா மேல போர் தொடுக்க. அவர் பேர் பார்த்தீங்கன்னா நாதிர் ஷா. ஸோ அவர் உள்ள வரும்பொழுது அப்போ வந்து அரியணை கட்டில் டெல்லி அரியணை கட்டில் அமர்ந்திருந்தவர் தான் இந்த முகமது ஷா. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலம் குன்றியவர். ஸோ இவருக்கும் நாதிர் ஷாக்கும் இடையே சண்டை நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா நாதிர் ஷா ஈஸியா வந்து இவரை தோற்கடிச்சார். யாரா முகமது ஷாவை தோற்கடிச்சார். தோற்கடித்த பிறகு சில ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தின்படி இந்த முகமது ஷா கிட்ட இருந்து அனைத்து சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஏறக்குறைய அனைத்து சொத்துக்களும் வந்து யாருக்கிட்ட வந்துருது, நாதிர் ஷா கிட்ட வந்துருது. அப்படி வந்திருக்கும் பொழுது இவர் முகமது ஷா என்ன பண்றாரு, அனைத்து சொத்துக்களும் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஒரு கல் இருந்தா போதும், இந்த கோகினூர் கல் ஒன்று இருந்தா போதும், இந்த செல்வமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய தலைப்பாகையில் அதை மறைச்சு வச்சுக்கிறாரு. இந்த விஷயம் வந்து யாருக்கா தெரியும்னா குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகியான ஒரு பணிப்பெண்ணுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருது. அந்த பணிப்பெண் என்ன பண்றா, நாதிர் ஷா கிட்ட இந்த உண்மையை போட்டு சொல்லிடுறார். அதாவது எங்களுடைய மன்னராகிய முகமது ஷா தலைப்பாகையில் இந்த விலை மதிப்பற்ற இந்த வைரக்கல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாதிர் ஷா என்ன பண்றாரு, அந்த வைரக்கல்லையும் ஆட்டைய போடணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றாரு, ஒரு விருந்து வைக்கிறாரு. அந்த விருந்து முடிந்த பிறகு இந்த நாதிர் ஷா முகமது ஷா கிட்ட என்ன சொல்றாரு, எங்கள் பழக்க வழக்கப்படி ஒரு விருந்து முடிஞ்சதுன்னா மன்னர்கள் வந்து எங்களுடைய தலைப்பாகையை மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாரு. சோ முகமது ஷா வேற வழி இல்லாம தன்னுடைய தலைப்பாகையை நாதிர் ஷாவிடம் கொடுத்து விட்டு நாதிர் ஷாவின் தலைப்பாகை இவர் வாங்கிக்கிறார். சோ இதுதான் எப்படி நாதிர் ஷா கைக்கு போகுது கோகினூர் வைரம்னு சொல்லிட்டு. ஸோ நாதிர் ஷா இந்த கல்லை பார்த்தோன்னே அவர் வந்து இதுல எவ்வளவு செல்வம் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு போறாருனாக்கா, எப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. ஒரு நல்ல பலம் பொருந்தி ஒருத்தங்கிட்ட 4 பக்கமும் கல்லை விசாட்ட சொல்லிட்டு அப்புறம் ஒரு கல்லை வந்து வானத்தை நோக்கி விசாட்ட சொல்றாரு, அவனுடைய பலத்தை அனைத்து பலத்தையும் திரட்டி. ஸோ இப்போ என்ன ஒரு பிரமிட் ஷேப் வந்துடும். அந்த பிரமிட் ஷேப்புல எவ்வளவு தங்கங்களை குவிக்க முடியுமோ அவ்வளவு தங்கங்களை இந்த ஒரு வைரக்கல்லை வச்சு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாதிர் ஷா சொல்றாரு. அப்பதான் அவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த வைரத்துக்கு கோகினூர் அப்படின்னு பேர் வைக்கிறார். கோகினூர் என்றால் மவுண்டைன் ஆஃப் லைட், அதாவது மலையை போன்ற வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். சரி, இந்த நாதிர் ஷா என்ன பண்றாரு, இந்த வைரங்கள் எல்லாம் கொள்ளடிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, திரும்பி பாரசீகத்துக்கு போறாரு, பெர்ஷியாங்கிற பாரசீகத்துக்கு போறாரு. அப்புறமா அதுக்கப்புறம் அங்க போன கொஞ்ச நாளைக்கெல்லாம் அவர் அங்கு படுகொலை செய்யப்படுகிறார். ஸோ அவருக்கு பின்னாடி அவருடைய இடத்துக்கு யாரா வர்றாருன்னா அகமது ஷா அப்தாலி அப்படிங்கிறவர் அந்த பதவிக்கு வர்றாரு. அகமது ஷா அப்தாலி அவரும் சாதாரண ஆள் கிடையாது. அவர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் வந்து 3ஆம் பானிபட் யுத்தத்தில் வந்து பங்கேற்கிறாரு. மராத்தியர்களை டெல்லியிலிருந்து டோட்டலாகவே துரத்தி அடிக்கிறது அந்த அகமது ஷா அப்தாலி. ஸோ அகமது ஷா அப்தாலிக்கு அடுத்தது அவருடைய வாரிசுகளாக நிறைய பேர் வராங்க. அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னாக்கா சா ஷுஜா துரானி அப்படிங்கிற ஒரு பதவிக்கு வராரு. அவர் அந்த பதவிக்கு சாதாரண வர முடியல. அங்க ஏகப்பட்ட உள்நாட்டு குழப்பங்கள் ஏற்படுது, நிறைய வாரிசு போர்கள் நடக்குது. அப்ப இந்த வாரிசு போருக்கு உதவியா யாரா வராங்கன்னா அன்றைய பஞ்சாபை ஆண்டு கொண்டிருந்த சீக்கிய மன்னர்களில் சீக்கிய அரசுக்கு அடித்தளம் அமைத்த ரஞ்சித் சிங் அப்படிங்கிறவர் வந்து இவருக்கு சப்போர்ட்டுக்கு போறாரு. யாருக்கு, ஷா சுஜா துரானிக்கு சப்போர்ட் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய வாரிசு பிரச்சனையை தீர்த்து வச்சு இவரை வந்து அங்க அரசு கட்டளையில் அமர்த்துகிறார். சோ அதற்கு நன்றி கடனாக இந்த சுஜா ஷா என்ன பண்றாரு, தன்னுடைய இந்த கோகினூர் வைரத்தை ரஞ்சித் சிங் கிட்ட கொடுக்குறாரு. சோ திரும்பவும் இந்தியாவுக்கு வந்தது வைரம். இந்த ரஞ்சித் சிங் என்ன பண்றாரு, அந்த வைரத்தை வந்து தன்னுடைய கங்கண பட்டையில அதை பதிச்சு வச்சுக்கிட்டு எந்த ஒரு பெரிய முக்கிய விழாக்களாக இருந்தாலும் அதை அணிந்து கொள்வது ஒரு வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருந்தார். யாரு, இந்த ரஞ்சித் சிங். சோ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது 1839 ரஞ்சித் சிங் வந்து காலமாகிறார். அவர் இறந்த பிறகு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, இந்த கோகினூர் வைரத்தை வந்து தன்னுடைய ஆட்சிக்கு பிறகு இந்த கோகினூர் வைரத்தை வந்து பூரி ஜெகநாதர் கோயில், அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று உயில் எழுதி வச்சுட்டு இறக்குறாரு. ஆனா அதற்கு பிறகு வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அப்பொழுது பலம் புரிந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுதுன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய கவர்னர் ஜெனரல் டல்ஹவுசி வந்து ஒரு கொள்கையை கொண்டு வராரு. அதாவது வாரிசு இழப்பு கொள்கை, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டாக்ட்ரைன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கொள்கையின்படி எந்த ஒரு இந்திய அரசருக்கும் நேரடி வாரிசு இல்லாவிட்டால் அந்த அரசாங்கம் ஒரு தானாகவே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி பிரச்சனை தான் யாரா சந்திக்கிறாங்கன்னா ரஞ்சித் சிங்க்கு அடுத்த வாரிசாக வரக்கூடிய துலீப் சிங் சந்திக்கிறாரு. சோ இது துலீப் சிங்க்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் 2ஆம் ஆங்கில சீக்கிய யுத்தம் நடைபெறுகிறது. ஸோ இந்த யுத்தத்தில் தோத்துறாரு நம்ம துலீப் சிங் தோத்துறாரு. தோத்த பிறகு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது, ட்ரீட்டி ஆஃப் லாகூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் சைன் பார்க்கறாரு. இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த திலீப் சிங் கிட்ட இருந்த அந்த கோகினூர் வைரத்தை இப்போ யார் வாங்கிக்கிறாங்க, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கைவசம் செல்கிறது. ஸோ அதுவும் என்னன்னு சொல்லி சைன் வாங்குறாங்கனாக்கா ஆக்சுவலாக ஷா சுஜா கிட்ட இருந்த வைரம் வந்து ரஞ்சித் சிங் வந்து அபகரித்து விட்டார். ஸோ அதற்காக இதை தற்பொழுது மீண்டும் நாங்கள் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இந்த வைரம் வந்து சேருது. 1850
இந்தியாவில் இருந்த இந்த கோகினூர் வைரம் வந்து இப்போ இங்கிலாந்தை நோக்கி பயணம் செய்கிறது. அந்த பயணம் வந்து எந்த கப்பலில் போகுதுன்னா HMS மிதியா அப்படிங்கிற ஒரு கப்பல் வழியாக இந்த வைரக்கல் வந்து அங்கே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த கப்பலுடைய கேப்டனுக்கே தெரியாது ஒரு விலை மதிப்பற்ற பொருள் வந்து இந்த கப்பலில் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வைரம் அப்படியே வந்து எங்கே போகுது, இங்கிலாந்து சேர்ந்துருது. அங்கே போயிட்டு அங்கே விக்டோரியா மகாராணியிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஸோ இப்படி தான் இந்திய அரசர்களிடம் இருந்த வைரம் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வேறு அரசர்களிடம் மாறி இறுதியில் போய் குவீன் விக்டோரியாவிடம் போய் சென்றடைகிறது. ஆக்சுவலாக இந்த வைரம் பார்த்தீங்கன்னா இந்திய மரபுப்படி பட்டை தீட்டப்பட்டிருக்கும். ஸோ இந்த டிசைன் அவங்களுக்கு பிடிக்காதனால இவங்க என்ன பண்ணுறாங்க, குவீன் விக்டோரியா அங்கு இருக்கக்கூடிய மற்றொரு புகழ்பெற்ற வைரக்கல் நிபுணரை அழைச்சி அவர்கிட்ட இந்த கல்லை கொடுத்து ஐரோப்பிய பாணியில் அதை பட்டை தீட்டுமாறு கொடுக்கிறார். ஆல்ரெடி இந்த வைரக்கல்லுடைய எடை எவ்வளோ ஆயிடுச்சு, 37.2 கிராம் இருந்த வைரக்கல் இப்போ இவர்கிட்ட மறுபடியும் பட்டை தீட்டப்படும் பொழுது அது மேலும் எடை குறைந்து வெறும் 108.93 கேரட் எடை குறைக்கப்படுகிறது. அதாவது வெறும் 21 கிராம் மட்டும் தான் இப்போ வைரக்கல்லுடைய எடை இருக்கு. ஸோ இந்த வைரக்கல் யார் யார் போறாங்கன்னாக்க குவீன் விக்டோரியா கிட்ட வருது, அதுக்கப்புறம் குவீன் அலெக்சாண்ட்ரா, அப்புறம் குவீன் மேரி, கடைசியில் குவீன் எலிசபெத் கிட்ட போகுது. ஸோ இது மாதிரி போயிட்டு இருக்கு. கடைசியில் 2ஆம் உலக யுத்தம் தொடங்குது. 2ஆம் உலக யுத்தத்தில் ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளுடைய செல்வத்தை கொள்ளையடிக்கும் காரணத்தை முன்னிட்டு ஒரு நாடும் பயந்து கொண்டிருக்கிற தங்கள் செல்வங்களை காப்பாற்றுவதற்காக. ஸோ இதுக்காக என்ன பண்றாங்க, இந்த பிரித்தானிய அரசு என்ன பண்ணுது, தன்னுடைய விலை மதிப்பற்ற சொத்துக்களை எல்லாம் ஒரு இடத்துல பதுக்கி வைக்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைய டவர் ஆஃப் லண்டன் அப்படின்னு சொல்றது. இந்த டவர் ஆஃப் லண்டன் பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஆங்கிலேய அரசின் கஜானாவா செயல்பட்டு கொண்டிருக்கு மற்றும் இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மியூசியமாகவும் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோகினூர் வைரம் பதிக்கப்பட்ட தலைப்பாகை கிரீடம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த டவர் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற ஒரு இடத்துல மியூசியத்தில் தான் இப்போ வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த கோகினூர் வைரத்துடைய வரலாறு. ஆக்சுவலாக குவீன் விக்டோரியா வந்து என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த வைரத்தை வந்து ஆண்கள் அணியக்கூடாது, இந்த வைரம் வந்து கடவுள் மற்றும் பெண்கள், அதுவும் அரசு பெண்கள் மட்டும்தான் அணிய வேண்டும். ஆண்கள் அணிந்தால் உலகை வெல்லக்கூடிய அளவு செல்வாக்கு இருக்கும், ஆனால் அவர்களுக்கு துர்மரணம் சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கர்ஸ்டு டைமண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பட்டப்பெயர் இன்றளவும் அந்த கோகினூர் வைரத்துக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அந்த கோகினூர் வைரத்தை பற்றி நம்ம இந்தியர்கள் மிகவும் புகழ்ந்து பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அது இன்று பார்த்தீங்கன்னாக்கா பல அரசுகளை கவிழ்த்த பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் போவதற்கு காரணமாய் இருந்த வைரம் இன்று இங்கிலாந்தின் டவர் ஆஃப் லண்டனில் இருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்தில் அமைதியாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ இதுதான் கோகினூர் வைரத்துடைய வரலாறு. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராகவ். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.